நானே ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிறேன். என் பேர் பகவதி சுப்ரமணியம். நான் இதே இண்டஸ்ட்ரியில ஒரு 20 இயர்ஸா இருக்கேன். அண்ட் நான் தற்சமயம் வந்து இன்வெஸ்ட்கோ மியூச்சுவல் ஃபண்ட்ல ஜோன் லெட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கேன். என்னோட அகடமிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிஎஃப்பி கூட அண்ட் ஐஐஎம்ல போய் ஃபின்டெக் கோர்ஸும் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு இன்னைக்கான ஒரு பெரிய இது வந்து பாத்தீங்கன்னா குழப்பம் ஆர் என்னன்னா எல்லாருக்குமே எஸ்ஐபி பத்தி நல்லா தெரியும். ஏன்னா நிறைய வீடியோஸ் நிறைய டாக் ஷோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐபி பத்தி நீங்க எப்படி வந்து வெல்த் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் பேசியிருக்காங்க. நிறைய வீடியோஸும் இருக்கு. ஸோ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் அண்ட் எது அதுல என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ வித்தவுட் டேக்கிங் மச் டைம், லம்சம் சரி இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போனோம்னா ரெண்டு விதமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல வந்து என்கிட்ட வந்து பெரிய தொகை இருக்குன்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டா போட்டுருவேன் பேங்க்ல. ஆர் நான் வந்து ரெக்கரிங் டெபாசிட்டாகவும் போடலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட்ங்கிறது எஸ்ஐபி வடிவத்தில் இருக்கும். ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ங்கிறது லம்சம் வடிவத்தில் இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா என்கிட்ட பணம் இருக்கு, இமீடியட்டா நான் வந்து இந்த மார்க்கெட்லயோ நான் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா லம்சம் வந்து ஒரு ஐடியலான ஆப்ஷன் ஆக்சுவலி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணாம ஒரே சமயத்துல போடுறது தான் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதே கூட்டு வட்டியோடைய எப்படி எஸ்ஐபியோட கூட்டு வட்டியில அது பயனடையுதோ அதே தான் இங்க லம்சம்லயும் இருக்க போகுது. ஸோ ஒரு உதாரணம் எடுத்திருக்கேன். சரி, உதாரணத்துக்கு நீங்க இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் போட்டிருக்கீங்கன்னா ஸோ அதோடைய வட்டி தொகை வந்து வருஷத்துக்கு 12%. ஒரு வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் and 15 வருஷத்துல அந்த பணம் எப்படி வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வரேன் நான். ஸோ ஒரு வருஷத்துல வந்து உங்க பணம் வந்து 12% வட்டியில 5,60,60,000 ரூபாய் வளர்ந்துரும். 3 வருஷத்துல 7 லட்சம் சொச்சம் வரும். ஸோ இதுல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பாத்தீங்கன்னா 10 வருஷத்துல உங்க பணம் 3 மடங்கா மாறிடும். 15 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 மடங்கா வளர்ந்துரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து ஏற்றத்தாழ்வோட இருக்கும். ஆனா நம்ம வந்து 12% சராசரிவா எடுத்திருக்கோம். சில வருடம் வந்து 12%க்கு மேலேயும் வரலாம், சில வருஷம் வந்து 12% கம்மியாகவும் வரலாம் ஆக்சுவலி. பட் லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது சராசரி 12% அச்சீவ் பண்ணது நம்ம பார்த்துருக்கோம் ஆக்சுவலி. ஸோ அதனாலதான் அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை எடுத்திருக்கோம். ஆனா இதுல முக்கியமானது பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த கூட்டு வட்டியோடைய சக்தி. ஸோ இந்த கூட்டு வட்டியில பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து நம்ம எலிமெண்டரி ஸ்கூல்ல வந்து படிச்சிருப்போம். இந்த ஃபார்முலா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா சொல்லுவோம். ஸோ இதுல இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா இந்த ஆறுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 12 15 18 என்ன 6 7 8 எந்த எந்த வேலை வேணா இருக்கலாம். ஆனா இதுக்கு சக்தி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா என் சொல்லுவாங்க, பவர் ஆஃப் என். ஸோ என்னங்கிறது பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் இருக்கீங்கன்ட்டு. த மோர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் நீங்க வந்து இருக்க இருக்க அதோடைய காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் ஜாஸ்தி வளரும். ஸோ உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னா இன்னைக்கு, ஸோ உங்களுக்கு 24 வருஷத்துல அந்த பணம் வந்து 1,60,00,000 வளர்ந்துரும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் ரூல் ஆஃப் 72 சொல்லுவாங்க. உங்களோட பணம் எத்தனை வருஷத்துல வந்து டபுள் ஆகும் பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் 72 அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன வட்டி விகிதமோ அதை 72வால டிவைட் பண்ணீங்கன்னா அத்தனை வருஷம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 12% வட்டியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷத்துல டபுள் ஆகும்னா 6 வருஷத்துல டபுள் ஆகும். ஸோ உதாரணத்துக்கு 10 லட்சம் வந்து 6 வருஷத்துல வந்து 20 லட்சமா மாறிடும். அதே இன்னொரு 6 வருஷம், அதாவது 12 வருஷத்துல வந்து 40 லட்சமா மாறிடும். ஆல்மோஸ்ட் இன்னொரு 6 வருஷம் சேர்த்தீங்கன்னா 18 வருஷத்துல வந்து 80 லட்சமா மாறிடும். அண்ட் 24 வருஷத்துல வந்து அது 1,60,00,000 மாறிடும். இது ஜஸ்ட் 12% தான். ஆனா நிறைய ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் நிறையவே 12%க்கு மேலேயே வந்து மாறி இருக்கு. இன்னொரு ஒரு ஒரு சின்ன இது ரூல் நான் சொல்ல விரும்புறேன். ஸோ நீங்க இந்த இந்த லம்சம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரூலை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். ஸோ ரூல் ஆஃப் 12 20 அண்ட் 18. ஸோ இந்த ரூல் ஆஃப் 12 20 அண்ட் 80ங்கிறது என்னன்னா உங்களுடைய மினிமம் 12 மாசத்துடைய என்ன மாதாந்திர செலவு இருக்கோ அதை வந்து நீங்க முதல்ல சேர்த்து வைக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆக்சுவலி. ஸோ அவர் இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாதிரி கடன் இல்லாம இருக்கிறது ஒரு பக்கம்.
அடுத்தது வந்து நம்ம எமர்ஜென்சிக்காக சேர்த்து வைக்கிறது ஒரு பக்கம். ஸோ அது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அஹ், பணத்துல அட்லீஸ்ட் ஒரு 20% தங்கம், இந்த மாதிரி இதுல மெட்டல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் 80% வந்து நீங்க ஈக்விட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ இதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். இது ஒன் ஆஃப் தி ஃபார்முலாஸ் தான். இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த கூட்டு வட்டியோடைய சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னென்ன பண்ணலாம் லம்சம் இன்வெஸ்ட் பண்ணும்போது, எது எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, தவிர்க்கலாம், எதெல்லாம் மனசுல வச்சுக்கணுங்கிறது தான் இப்போ ஜஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கோல்ஸ் என்னன்ட்டு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. சரி, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், அதாவது வாழ்க்கையில வந்து சில விஷயம் வந்து பணத்தால நம்ம வந்து சாதிக்கலாம். லைக் உதாரணத்துக்கு நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கோ, நம்ம வீடு கட்டுறதோ, இல்ல பசங்களோட எஜுகேஷனோ, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியலா இருந்தா மட்டும்தான் ரீச் பண்ண முடியும் அந்த கோலை. அதனால தான் அதை ஃபினான்ஷியல் கோல் சொல்றோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், சில கோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ என்னுடைய பசங்களுடைய ஃபீஸ் நெக்ஸ்ட் இயர் கட்டணும்னா அது ஷார்ட் டேர்ம் கோல். ஸோ இதே வந்து நான் வந்து ஒரு ஒரு 5 வருஷத்துல வந்து ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அது மீடியம் டேர்ம் கோல். இல்லை என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் சேமிக்கணும்னா அது லாங் டேர்ம் கோல். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த அசட்ல போடலாம் அப்படிங்கிறது முடிவு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கோல்ஸை முடிவு பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ அப்பதான் நீங்க லம்சம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட் கண்டிஷனை இவாலுவேட் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் கரெக்ஷன் அப்பவும் எப்பெல்லாம் டிப் ஆகுதோ, இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, நீங்க லம்சமா போட்டுட்டீங்க. ஸோ இன்னொரு ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னொரு கொஞ்சம் அமௌண்ட் வருதுன்னா அப்போ மார்க்கெட் கரெக்டா இருந்ததுன்னா தைரியமா அதுல போடுங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த காம்பவுண்டிங் எஃபர்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒர்க் அவுட் ஆகும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஜாஸ்தி ஆகும். சரி, இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஆஸ் அன் இன்வெஸ்டர் நீங்க நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சேர்க்கறத கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட 1,00,000 யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா, சரி இப்போ என்ஏவி வந்து என்ஏவிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபண்டோடைய விலை. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா இருக்கு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு என்எஃப்ஓ வருது, அதோடைய ஆஹ், ம், ஆரம்ப விலை வந்து 10 ரூபா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 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 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய், 1,00,000 யூனிட்ஸ் வந்துடும் கையில. ஸோ இப்போ 1,00,000 யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த விலை ஒவ்வொரு ரூபாய் ஏறும்போது உங்க உங்க பணம் வந்து 1 லட்சம் ரூபாய் வளரும். ஸோ உங்களுடைய மெயின் கோல் எப்படி இருக்கணும்னா, எப்படி நம்ம ஒரு வீடு வாங்கும்போது ஒரு கிரவுண்டா வாங்குவோம், ஸோ அந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும்போது கூட இது நீங்க வந்து எப்பயுமே வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஜாஸ்தி பண்றதுக்காக முயற்சிகள் எடுக்கணும். ஏன்னா வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா இந்த விலை ஏறும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பணமும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே வளர ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் வந்து மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஃபண்ட் கேட்டகரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம்னா நீங்க டெட் ஃபண்ட்ல போடுங்க. ஒரு 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 வருஷம் 2 வருஷம் மாதிரி ஒரு டைம் பீரியட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டெட் ஃபண்ட் மாதிரி பாருங்க. டெட் ஃபண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டோடைய ஏற்றத்தாழ்வு இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் அதுலயும் ரிஸ்க் இருக்கு, லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க், கிரெடிட் ரிஸ்க், இதெல்லாம் இருக்கும். பட் நீங்க வந்து கரெக்டான ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டான டெட் ஃபண்ட்ஸ் அவங்க கைட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு 2 வருஷத்துல இருந்து 5 வருஷம் மாதிரி உங்களுடைய கோல் இருந்துச்சுன்னா ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல போடுங்க. ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ங்கிறது உங்களுடைய ஈக்விட்டி பிளஸ் டெட்டை வந்து மிக்ஸ் பண்ற மாதிரி ஃபண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ மூணாவது கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு மேல இருந்தா மட்டும் ஈக்விட்டி ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுக்க பாருங்க. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு மரம் வந்து வளரணும்னா முதல்ல அது விதைய இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு செடியாகவும் அதுக்கப்புறம் மரமாகவும் வளரும் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு டைம் கண்டிப்பா தேவை. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு. ஆனா வந்து எனக்கு மார்க்கெட் எப்படி போகும், ஏன்னா வார் வருது, ஆர் எனக்கு வந்து டேரிஃபோடைய இதுல இருக்கு, நிறைய இடத்துல வந்து நிறைய அன்சர்டனிட்டி இருக்கறனால என்னால வந்து இப்போ எந்த முடிவும் எடுக்க முடியலன்னு நினைச்சீங்கன்னா எஸ்டிபிங்கிற ஒரு ரூட் இருக்கு ஆக்சுவலி. எப்படி எஸ்ஐபி ஒரு சக்தி வாய்ந்ததோ எஸ்டிபிங்கிறது இன்னொரு பெரிய டூல் ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ஸோ எஸ்டிபில வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு டெட் ஃபண்ட்ஸ்ல பார்க் பண்ணிட்டு அதுல இருந்து
மாதாந்திரமோ வாரத்துக்கு ஒரு டைமோ வந்து ஈக்விட்டிக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அது வழியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் volatile இருந்தாலும் சரி, நீங்க லம்சமா போடுவீங்க. அதே சமயத்துல வந்து ஈக்விட்டிக்கும் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போவீங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கு. ஆஹ் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா சில சமயத்துல வந்து சிலர்னால வந்து இந்த பணம், சரி உதாரணத்துக்கு வந்து லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம் எதை எதை குறிக்குதுன்னா, இப்போ எனக்கு இந்த பணம் இப்போ என்கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னா அந்த பணம் வந்து எனக்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ தேவை இல்லை, அதுக்கு என்ன ஆனாலும் எனக்கு தேவை இல்லை அப்படிங்கிறது அந்த மைண்ட் செட் வந்துருச்சுன்னா தென் ரிஸ்க் ப்ரொஃபைல் ஜாஸ்தி இருக்கு அர்த்தம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து அது ஏறும்போது இறங்கும் போது உங்களுக்கு வந்து பதட்டம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா விச் மீன்ஸ் தட் உங்க ரிஸ்க் appetite வந்து கம்மியா இருக்கு அர்த்தம். ஸோ ரிஸ்க் appetite ஜாஸ்தியா இருந்தா மட்டும் ஜாஸ்தி ஈக்விட்டியில போங்க. ரிஸ்க் appetite கம்மியா இருந்துச்சுன்னா ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்லயோ டெட் ஃபண்ட்ஸ்லயோ நீங்க போடலாம் ஆக்சுவலி. அண்ட் நான் சொன்ன மாதிரி 5 வருஷத்துக்கு மேல இருந்தா மட்டும்தான் நீங்க ஈக்விட்டியே பார்க்கணும் ஆக்சுவலி. அது கம்மியா இருந்துச்சுன்னா ஈக்விட்டி வந்து நீங்க ஹைபிரிட் ஃபார்ம்லயோ டெட் ஃபண்ட் ஃபார்ம்லயோ தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் நீங்க ப்ராப்பரா அசெட் அலோகேஷன் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன அந்த ரூல் மாதிரி 12 20 and 80 பாத்தீங்கன்னா அதை தான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ இந்த 1980 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா தங்கம் வந்து 13% வளர்ந்துருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் அமௌண்ட் போடுறது கண்டிப்பா வந்து அட்வைசபிள். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அது போல ஈக்விட்டி, சரி நம்ம ஊர் ஈக்விட்டியும் பார்க்கலாம், வெளிநாட்டு ஈக்விட்டி கூட பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஃபண்ட்ஸும் நிறைய இருக்கு ஆக்சுவலி. ஸோ அதுவும் வந்து டைவர்சிஃபை மாதிரி தான். அப்புறம் டெட் ஃபண்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஆக்சுவலி. ஸோ அதுவும் வந்து நீங்க வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு அட்வைசர் கிட்ட போனீங்கன்னா அதை இப்போ விகடன் வெல்த் கிட்டயே வந்து கேட்டீங்கன்னா தே வில் அட்வைஸ் யூ ஆக்சுவலி. என்ன என்ன மாதிரி உங்களுக்கு சூட்டபிளா இருக்குங்கிறது அவங்க வந்து அட்வைஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க வந்து டாக்ஸ் ஆங்கிளும் பாருங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டாக்ஸ்ல வந்து ஒரு திருத்தம் பண்ணியிருந்தாங்க. இப்ப முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டெட் ஃபண்ட்ஸ்ல வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இருந்துச்சு. ஷார்ட் டேர்ம்ங்கிறது 3 வருஷம் வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து 3 வருஷத்துக்கு மேல லாங் டேர்ம் இருந்துச்சு. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் இருந்துச்சு டெட் ஃபண்ட்ஸ்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்துட்டாங்க. ஸோ உங்களுடைய வருமான வரி எவ்வளவோ பர்சன்டேஜ் எவ்வளவோ அதே தான் வந்து நீங்க டெட் ஃபண்ட்ல லாபம் வரும்போது பே பண்ணுவீங்க. ஆனா ஈக்விட்டியில வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் ஷார்ட் டேர்ம் சொல்றோம், 1 வருஷத்துக்கு மேல லாங் டேர்ம் டாக்ஸ்க்கு மட்டும்தான் அது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு கீழேனா 20% நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டியதா இருக்கும், என்ன லாபம் வந்திருக்கோ அதுல. 1 வருஷத்துக்கு மேல வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து 12.5% பே பண்ண வேண்டியதா இருக்கும். இன்னொரு கேட்டகரியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, ஹைபிரிட் கேட்டகரின்ட்டு. ஸோ ஹைபிரிட் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், உங்களுக்கு வந்து முதல் 24 மாசத்துக்கு வந்து டெட் டாக்ஸேஷன் மாதிரி வரும். அதாவது வந்து உங்களுடைய வருமானம் வரி தொகை எவ்வளவு இருக்கோ பர்சன்டேஜ், அதாவது 20% எந்த ஸ்லாப்ல இருக்கீங்களோ அதே ரேட் ஆஃப் டாக்ஸ் நீங்க இதுக்கும் இந்த லாப தொகைக்கும் கட்ட வேண்டியதா இருக்கும். 24 மாசத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 12.5% மட்டும் கட்டினா போதும். ஸோ தான் ஹைபிரிட் டாக்ஸேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அது உபயோகமா இருக்கும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம வந்து சரி இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்க இருந்து ஒரு வெளியூருக்கு போறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் ஆக்சுவலி. வண்டியில பெட்ரோல் இருக்கா, உதாரணத்துக்கு கார்ல வந்து நான் இங்க இருந்து ஒரு இன்னொரு ஊருக்கு போறேன்னா நான் வந்து டயர் டயர் காத்து கரெக்டா இருக்கா, இல்லாட்டி வந்து பெட்ரோல் கரெக்டா இருக்கா, வண்டியோட பிரேக் கண்டிஷன் எப்படி இருக்கா, எல்லாமே செக் பண்ணுவேன் நான். ஸோ ஆனா வந்து போற வழியிலயும் நம்ம இன்னொரு டைம் செக் பண்ணுவோம் ஆக்சுவலி. ஸோ அதே தான் உங்களுடைய இந்த ஃபினான்ஷியல் கோல் ஜேர்னிலையும் பார்த்தீங்கன்னா நீங்க அடிக்கடி வந்து நீங்க வந்து நிறுத்தி செக் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா வந்து வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கு ஆர் வேற ஏதாச்சும் மாற்றம் பண்ண வேண்டியது இருக்குன்னா அது உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஸோ அது வந்து நீங்க டெய்லி செக் பண்ணாதீங்க தயவு செய்து. ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு பெரிய இதுதான் கொடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணுங்க உங்களுடைய வளர்ச்சி எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது. அண்ட் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் உங்களுடைய அட்வைசர் கிட்ட போய் அதுக்கான ஒரு இதை கேளுங்க. கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கோமா, இல்லாட்டி ஏதோ ஒரு மாறுதல் வந்திருக்கா, எங்கேயா டீவியேட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வந்து என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தான் இப்ப நம்ம இது பண்ணணும்.
ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு கால அவகாசம் தெரியாட்டினா இந்த இந்த டைம் பீரியட்ல தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், இந்த பணம் இத்தனை வருஷத்துக்கு தான் தேவைப்படுது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அஹ், பசங்களுடைய ஃபீஸ் வந்து அடுத்த வருஷம் வருது. ஆனா வந்து நான் கரெக்டா போய் எல்லாத்தையும் ஈக்குட்டியில போட்டேன்னா அது வந்து கரெக்டானது கிடையாது. ஸோ என்ன என்ன இது வந்து அஹ், சமயம் தேவைப்படுதோ அந்த கால அவகாசம் அதுக்கு தகுந்தாப்புல லம்சம் இன்வெஸ்ட் பண்ணும் ஆக்சுவலி. நான் சொன்ன மாதிரி திருப்பி ரிப்படேட்டிவா இருக்கும். பட் ஆனா டெட் ஃபண்ட்ஸை வந்து 2 வருஷத்துக்குள்ளார டெட் ஃபண்ட்ஸை பாருங்க, 2 வருஷத்துக்கு 5 வருஷம்னா ஹைபிரிட் ஃபண்ட்ஸை பாருங்க, 5 வருஷத்துக்கு மேலன்னா ஈக்குட்டியை பாருங்க. ஸோ அதே போல வந்து ஈக்குட்டி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பணத்தை வந்து 3 to 5 வருஷத்துக்குள்ள நான் என்ன மார்க்கெட் சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த பணத்தை நான் எடுக்க கூடாதுங்கிற ஒரு முடிவுல இருந்தா மட்டும் ஈக்குட்டியில போடுங்க. அதே போல இன்னொரு அஹ், அஹ், இது ஒரு தவிர்க்கணும்னா அஹ், நீங்க வந்து நிறைய டைம் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவுடைய இது வந்து பிரசன்ஸ் வந்து நிறைய இருக்கனால இப்போ ஏதோ ஒரு ஃபண்ட் நல்லா பண்ணியிருக்கும்ல போன வருஷம், சரி அதே அந்த ஃபண்டே வந்து மறுபடியும் அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறது வந்து கட்டாயம் ஒரு அவசியம் கிடையாது ஆக்சுவலி. ஸோ ஒரு சில சூழ்நிலையில ஒரு சில ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கலாம், அவங்க ஒரு சில செக்டர்ல அவங்க ஹெவி வெயிட்டா இருந்திருக்கலாம், அது வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் ஆயிருக்கலாம். ஸோ அதனால அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்திருக்கலாம். பட் அது வந்து அவசியம் கிடையாது திருப்பி மறுபடியும் அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும், மறுபடியும் அதே அடுத்த வருஷம் இதே மாதிரி ரிப்பீட் ஆகுங்கிறது கிடையாது. ஸோ அதனால வந்து பர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ரூல் ஃபர்ஸ்ட் சொன்ன ரூல் தான் 12 20 அண்ட் இது கண்டிப்பா வந்து அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கான உங்களுடைய மாதாந்திர செலவு என்னவோ அதை முதல்ல சேர்த்து வைக்க பாருங்க ஆக்சுவலி. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஸோ அதுதான் சேவிங்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ரெண்டு வித்தியாசம் இருக்கு. நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை சேர்த்து வைக்கணும், அதாவது சேவிங்ஸ்ல இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாங் டர்மா இருக்கும். ஏன்னா வந்து முன்னாடி காட்டின மாதிரி ஒன்று பவர் ஆஃப் காம்பவுண்டிங், ரெண்டாவது வந்து இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம பீட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய ஆம், ஆம், பணவீக்கம் அதை வந்து நம்ம அதை விட பெட்டரா பண்ணோம்னா அதாவது தி ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லுவாங்க, அதாவது பணவீக்கத்தையும் டாக்ஸையும் கழிச்சதுக்கு அப்புறம் என் கையில என்ன நிக்குதுங்கிறது அது வந்து அதை விட ஜாஸ்தி வருதா இல்லாட்டி அதை விட கம்மியா வருதா. ஸோ ஜாஸ்தியா வர மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் வந்து லாங் டேர்ம்க்கு ஈக்குட்டி பார்க்குறோம். ஏன்னா ஈக்குட்டியில அந்த சக்தி இருக்கு. அது வந்து இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணும், டாக்ஸும் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு லாங் டேர்ம்ல வந்து பயங்கரமா பயனளிக்கும். அது ஷார்ட் டேர்ம்லங்கும் போது ஃபிளக்சுவேஷன் இருக்கிறதுனால அதை வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் மார்க்கெட்டை நம்ம கரெக்டா டைம் பண்ணலாம்னா கண்டிப்பா அது முடியவே முடியாது ஆக்சுவலி. ஸோ இதுதான் கரெக்டான கால அவகாசம், இதுதான் கரெக்டான சமயம் நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு நினைச்சோம்னா அது வந்து நம்மளால டைமிங்கே பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம எல்லாரும் மீறி விட அஹ், அதோடைய இது வந்து வேற மாதிரி ஆக்சுவலி. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அஹ், இது வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் மார்க்கெட் டைமிங்கை விட த டைம் இந்த மார்க்கெட் சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆக்சுவலி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி கால அவகாசத்தை பாத்தீங்கன்னா எந்த டைம் வேணா நல்ல டைம் தான் ஆக்சுவலி. ஸோ நிறைய ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த மார்க்கெட் அப்லயும் சரி டவுன்லயும் சரி வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு ஆனா உங்களுடைய பணம் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு ஆக்சுவலி. ஸோ அதனால வந்து பெர்ஃபெக்ட் டைம்ட்டு எதுவும் கிடையாது. ஏன்னா நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெர்ஃபெக்ட் டைமிங் பண்றோம் பார்த்துட்டு இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் வந்து நடுவுல ஒரு சின்ன இது வந்துச்சு, வார் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் வந்துச்சு. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல வந்து மார்க்கெட் இறங்குச்சு, பட் ஆனா வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணல. ஏன்னா பதட்டம், நம்மளுக்கு எப்பயுமே இந்த கிரீட் அண்ட் ஃபியர் சொல்லுவாங்க, அது ரெண்டு இருக்கும்போது நம்மனால வந்து கரெக்டான முடிவு எடுக்க முடியாது. ஸோ அது வந்து தேவையில்லை. நீங்க வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க கால அவகாசம் அந்த என் பவர் வந்து ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அந்த ரொம்ப ரொம்ப மனசுல போட்டுக்க வேண்டியது இந்த அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்ல தான். ஆறுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே என்னு தான் வந்து உங்களுடைய ரிட்டர்ன்ஸை வந்து தீர்மானிக்குது. ஸோ நீங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆக ஆக உங்களுடைய பாசிபிலிட்டி ஆஃப் மேக்கிங் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்து எப்பவுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது போல ஒரே ஃபண்ட்ல வந்து எல்லா பணத்தையும் போடாதீங்க.
நீங்க நிறைய ஃபண்ட் டைப் இன்வெஸ்ட் பண்ணுங்க, லைக் லார்ஜ், மிட், ஸ்மால், ஆர் மல்டி, ஆர் டைவர்சிஃபைட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அண்ட் நிறைய ஏஎன்சிஸும் இருக்கு. ஒரே ஏஎன்சி எனக்கு இந்த இந்த இதுதான் வேணும் அப்படிங்கிறது இல்லாம நீங்க வந்து பலதரப்பட்ட இது எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஸ்டைலும் மாறும். ஆக்சுவலி சில பேர் growth ஸ்டைல்ல போடுவாங்க, சில பேர் வேல்யூ ஸ்டைல்ல போடுவாங்க, சில ஃபன் ஸ்டைலும் வந்து பாத்தீங்கன்னா சிலது குவாலிட்டி பார்ப்பாங்க, சில பேர் மூமெண்டம் பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்து நிறைய வெரைட்டி உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஒரே இடத்துல போடாதீங்க, பிரிச்சு பலதரப்பட்ட இதுல போடுங்க. பட் யூஸ்வலா வந்து எல்எம்எஸ் சொல்லுவாங்க, லார்ஜ், மிட், ஸ்மால். இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே முக்காவாசி இது வந்து நீங்க கவர் பண்ணிடுறீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நீங்க பணத்தை போட்டீங்க, மார்க்கெட் வந்து இறங்கிருச்சுன்னா தயவுசெய்து பதட்டப்படாதீங்க. ஏன்னா வந்து உங்களுடைய ஃபேக்ட் ஷீட் ரிட்டர்னும் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்னும் ஒன்னா எப்பயுமே இருக்காது. ஏன்னா வந்து ஃபேக்ட் ஷீட் வந்து அந்த ஃபண்டோடைய ரிட்டர்ன். ஆனா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன்ங்கிறது நம்மளுடைய என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை பொறுத்து தான் நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் இது பண்ணும். அண்ட் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து நோஷனல் லாஸ் தான் தவிர அது பர்மனன்ட் லாஸ் கிடையாது. நீங்க வந்து அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா, அந்த பணத்தை வந்து ரிடீம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா அதை வந்து நீங்க பர்மனன்ட் லாஸா பண்ணிடுறீங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து மார்க்கெட்ல வந்து ஏற்றத்தாழ்வு கண்டிப்பா இருக்கும். அதுதான் அதோடைய குணாசியமே ஆக்சுவலி. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அஹ், கண்டிப்பா வந்து மார்க்கெட்ல போலாம் ஒரே ஒரே மாதிரி தான் போகும், எப்பயுமே வந்து மார்க்கெட் மேல மேல தான் போய் ஆகணும்னு சொன்னீங்கன்னா உங்களால பணம் பண்ண முடியாது. எப்பயுமே மார்க்கெட்ல ஏற்றத்தாழ்வு இருந்தா மட்டும்தான் உங்களாலையும் பணம் பண்ண முடியும். அப்பதான் வந்து அதோடைய விலையும் வந்து உங்களுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். பிளஸ் நீ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் நிறைய டைம் இருக்கும், என்ட்ரி பாயிண்ட்ஸும் நிறைய டைம் கிடைக்கும். ஸோ அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸை கண்டிப்பாக நாடுங்க. ஏன்னா வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான கைடன்ஸ் தர முடியும். அண்ட் நம்ம டீல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஒரு பெரிய ஒரு இது ஆஹ் என்னுடைய ஆம், 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 புரிதல் ஆர் என்னுடைய நம்பிக்கை என்ன வந்து பாத்தீங்கன்னா, என்னோட பணத்தையே நான் வந்து என்னால மேனேஜ் பண்ண முடியாது. எனக்கு அறிவு இருக்கலாம், பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல், இது எல்லாமே வந்து நம்ம எடுக்கிற பல டிசிஷன் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து எமோஷனல் தான். அதனால தான் ஒரு புக் கூட இருக்கு, சைக்காலஜி ஆஃப் மணின்ட்டு. ஸோ அதுல கூட அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய அறிவை சார்ந்து இல்லை, நம்ம பணம் பண்றது வந்து அறிவு சார்ந்தது மட்டும் கிடையாது, நம்மளுடைய எண்ணங்களை சார்ந்தது ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சமயத்துல வந்து நம்மளுடைய அறிவை விட அதான் சொல்லுவாங்க, நம்ம புத்தியை விட நம்ம மனசு சொல்றது தான் நம்ம கேட்போம் நிறைய டைம். ஸோ அது என்னன்னா கரெக்டான முடிவா இருக்காது. ஸோ இதே வந்து இன்னொருத்தர்கிட்ட கேட்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அந்த சுச்சுவேஷன்ல இல்லாதனால அவங்க கொஞ்சம் தெளிவா நம்மளுக்கு வந்து ஆலோசனை சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் வந்து எப்பயுமே ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸை நாடுறது நல்லது. ஸோ ஸோ லம்சம் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படி இன்னைக்கு வந்து நம்ம நார்மல் மொபைல் ஃபோன்ல இருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாறிட்டோமோ அது மாதிரி சில ஸ்மார்ட்டான வழிமுறையும் கடைபிடிச்சோம்னா நம்மளுக்கு இன்னுமே நம்மளுக்கு வந்து பயனளிக்கும். ஸோ அதனால தான் ஸ்மார்ட் லம்சம் இன்வெஸ்டிங் போட்டிருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து என்ன ஆக்ஷன் பண்ணலாம், வை, அது எதனால வந்து அது ஸ்மார்ட்னு சொல்றோம்னா, நான் சொன்ன மாதிரி முன்னாடி நிறைய இது பாயிண்ட்ஸ் ரிப்பீட்டேட்டிவ் தான். பட் ஆனா வந்து பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், எஸ்டிபி எப்போ யூஸ் பண்ணோம்னா இப்போ மார்க்கெட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எனக்கு தெரியாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருக்கு, ஆர் எனக்கு சரியான முடிவு எடுக்க தெரியல இதுதான் கரெக்டான சமயமா அப்படிங்கிற போது எஸ்டிபி வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ எஸ்டிபி வந்து ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு லம்சமாவே இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் ஆனால் டெட் ஃபண்ட்லயோ ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்லயோ நீங்க போட்டுட்டு அதுல இருந்து உங்களுடைய ரிஸ்க் appetite பொறுத்து, உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலை பொறுத்து நீங்க வந்து 3 மாசமோ 6 மாசமோ ஒரு வருஷமோ எவ்வளவு பீரியட் வேணா எடுத்து மெதுவா நீங்க ஈக்விட்டி ஃபண்டுக்கு கொண்டு வரலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்னொரு விதத்திலையும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஆக்சுவலி. வந்து ஸ்மால் கேப் மாதிரி ஒரு ஃபண்டை அணுகும் போது ஆர் ஃபோக்கஸ் ஃபண்ட் மாதிரி ஒரு ஃபண்டை அணுகும் போது இந்த எஸ்டிபி வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு ருபி காஸ்ட் ஆவரேஜிங் இதுலயும் ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கோல் என்னவோ அது தகுந்தாப்புல வந்து நீங்க வந்து ஃபண்டை சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிலிட்டியாகவும் இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு என்ன சூட் ஆகுதோ அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு சூட் ஆகணும்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வேற, உங்களோட கோல்ஸ் வேற, உங்களோட டைம் பீரியட் வேற. ஸோ எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கனால
இட் டசன்ட் சூட் எவ்ரிபடி ஆக்சுவலி. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் கோல் சூட் ஆகுற மாதிரி அண்ட் மோரோவர் வந்து உங்களுக்கு எப்படி சேஃபா ப்ளே பண்ண முடியும் பார்த்துட்டு அதை வந்து நீங்க யூஸ் பண்றது பெட்டர் ஆக்சுவலி. அண்ட் டைவர்சிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா டைவர்சிஃபை பண்ணும்போது ஒன்று ரிஸ்க் தவிர்க்கலாம், ரெண்டாவது உங்களுக்கு வெரைட்டி கிடைக்கும். ஸோ ஏன்னா வந்து நம்ம சாப்பிட போனா கூட தாலி சாப்பிடுறோம், சவுத் இந்தியன் தாலியா நார்த் இந்தியன் தாலியா ஒரே இடத்துல நம்ம நிறைய பலதரப்பட்ட இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஸோ அதே தான் இங்கேயும் ஆச்சு. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே இது போகாம நீங்க பலதரப்பட்டது போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் கிடைக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும். ஸோ அதனால வந்து டைவர்சிஃபை பண்ணுங்க அண்ட் பீரியாடிக்கா ரிவ்யூ பண்ணுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு முடிஞ்சா ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுக்கோங்க, இல்லாட்டி நிறைய ஆப்ஸ் கூட இருக்கு இப்போ. ஆர் நீங்க ஃபினான்ஷியல் அட்வைஸ் மூலமா பண்ணும்போது இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல லாபம்ல கூட சொன்னாங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க மூலமா ஒரு ஆப் கொடுத்துருவாங்க, அதுல வந்து நீங்க ட்ராக் பண்றதுக்கான ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்க வந்து எழுதிக்கலாம் ஆக்சுவலி. அண்ட் எப்பயுமே வந்து ஒரு 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 என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், நீங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு புக்கை ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், உங்களுடைய நாமினி யார் யாரு, உங்களுடைய இன்சூரன்ஸ் இருக்குன்னா என்ன பீரியட்ல நீங்க வந்து பே பண்ணணும், என்ன உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட், எவ்வளோ எடுத்திருக்கீங்க, யார் அதுல நாமினி, அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, எப்போ ப்ரீமியம் பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிமைண்டர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டிருக்கீங்கன்னா யார் உங்களுடைய அட்வைசரு, இன்சூரன்ஸ்ல யார் உங்களுடைய அட்வைசரு, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் போட்டிங்கன்னா ஸோ நம்ம இது வந்து ரெகுலரா ஒரு ஒரு நீங்க எக்ஸல்ல கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, இப்போ கூகுள் டிரைவ்ல கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டராகவே போட்டு வைக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு சார்ந்தவங்க அதை ஆக்சஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். எப்போ அவசியமோ அப்போ அவங்களாலையும் அந்த இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். ரெண்டாவது நீங்க என்னுடைய ஒரு சொந்த இதுல எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இப்போ ஃபேமிலியா இன்வால்வ் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்க தனித்து பண்ணாம உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவோ இல்லாட்டி உங்க பேரண்ட்ஸையோ ஸோ எல்லாரையும் நீங்க இன்வால்வ் பண்ணி இது பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் ஆக்சுவலி. ஸோ அது வந்து அண்ட் எல்லாருமே யூ வில் ஆல் பி இன் த சேம் இது ஆக்சுவலி பேஜ். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அண்ட் எமோஷனல் டிசிஷன்ஸ் வந்து தயவுசெய்து தவிர்த்துருங்க. ஏன்னா வந்து பணம் வந்து எமோஷனல் லெஸ் ஆக்சுவலி, அதுக்கு எமோஷன் கிடையாது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கலாக தான் நம்ம அணுகணும் ஆக்சுவலி. ஸோ நிறைய டைம் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய பதட்டத்தினாலையும் நம்மளுடைய எமோஷனாலையும் நம்ம பணத்தை இழந்துருவோம் ஆக்சுவலி. ஏன்னா வந்து நம்மளுக்கு அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு இருக்காது. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் இல்ல, எந்த ஒரு இதை எடுத்தாலும் சரி, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இது எடுத்தாலும் பரவாயில்ல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபியர் அண்ட் கிரீட் வந்து ரொம்ப ரொம்ப தவிர்க்கணும் ஆக்சுவலி. வந்து பாத்தீங்கன்னா ஆர் பேலன்ஸ்டா வச்சுக்கணும். ஏன்னா வந்து யாரோ ஒருத்தர் பணம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் போடக்கூடாது, நம்மளுக்கு தெரியாத விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. யாரோ ஒருத்தர் பதட்டப்பட்டு எடுத்துட்டாங்கன்னு போது நம்மளும் பதட்டப்படக்கூடாது ஆக்சுவலி. ஸோ அது வந்து ரொம்ப லாஜிக்கலா அணுகுங்க, எமோஷனல் டிசிஷன்ஸை தவிர்த்துருங்க. ஸோ அடுத்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் இன்கம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆக்சுவலி. ஸோ பாசிவ் இன்கம்ங்கிறது சார் சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன்ல ஒரு நான் இன்னைக்கு வேலைக்கு போகாட்டினா கூட அஹ், எனக்கு வந்து அந்த இது வந்து வருமானம் வரணும் ஆக்சுவலி. ஸோ சார் டைம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஐ கேன் டெல் ஒன் ஸ்டோரி ஆக்சுவலி, ஜஸ்ட் டு கிவ் ஆடியன்ஸ் அ பர்ஸ்பெக்டிவ் என்ன பவர் இருக்கு பாசிவ் இன்கம்ன்ட்டு. ஸோ ஒரு ஒரு கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து வராமலே இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ ரொம்ப கம்மியான இதுதான் தண்ணி வந்துட்டு இருந்து. ஸோ அதனால அவங்க வந்து பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போய் தான் எடுத்துட்டு வரணும். ஸோ இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா கிராம மக்கள்னால ஒவ்வொருத்தரும் வீட்ல இருந்து எடுத்துட்டு வர முடியல. ஸோ அதனால இதுக்குன்ட்டு வேலைக்கு ஒரு 2 பேரை வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட வேலை என்னன்னா எல்லாருக்கும் வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து தரது. அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன தொகையை கொடுத்தாங்க. ஸோ இதுல 2 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 2 பேருமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது ஒரு யோசனை வந்துச்சு, நம்ம ஏன் ஒரு பைப் லைனை போடக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாரு அவர் வந்து ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யறது இருக்குன்னா உதாரணத்துக்கு அவர் வந்து வெறும் ஒரு 4 மணி நேரம் வேலை செஞ்சு 4 மணி நேரம் பைப்பு பில் பண்ண ஆரம்பிச்சு. ஆனா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வர வேண்டிய வருமானம் வந்து கம்மியாகி இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி போயிட்டு இருந்தது. ஏன்னா வந்து அவர் வந்து ஜாஸ்தி இது பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாதி தூரம் போனாலே போதும் நிறைய குடத்தை நிறைய தண்ணி எடுத்துட்டு வர வேண்டியதா இருந்துச்சு.
இது காலம் ஆக ஆக என்ன ஆயிடுச்சுன்னா இவர் வந்து இன்னொருத்தர் வந்து நிறைய சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. பட் ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டயத்தை வந்து இதுக்காக ஒதுக்கிட்டு இருந்தார். பட் ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் அந்த கிராமம் வரைக்குமே கொண்டு போயிட்டாரு ஆக்சுவலி பைப். ஸோ அப்போ என்ன ஆச்சு, இவர் ஜஸ்ட் குழாயை திறந்தாலே தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவருக்கு எங்கேயுமே போக வேண்டாம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா வருமானம் வந்துட்டே இருந்தது ஆக்சுவலி. ஸோ அதே தான் பாசிவ் இன்கம்லயும் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ பாசிவ் இன்கம்ல வந்து பாத்தீங்கன்னா லம்சமா இன்வெஸ்ட் பண்ணும்போது ரெண்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் பேயிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஆர் ரெகுலரா டெட் ஃபண்ட்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா டிவிடெண்ட்ஸ் மந்த்லி டிவிடெண்ட் ஆப்ஷன் இருக்கு, குவார்டர்லி டிவிடெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு எஃப்டில போட்டு நீங்க அதை வாங்குறதை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஒன் திங். ரெண்டாவது வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்டபிள்யூபிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான டூல் இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து எஸ்டபிள்யூபி வந்து எஸ்ஐபி விட ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் ஆக்சுவலி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெட் ஃபண்ட்லயோ இல்லாட்டி ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்லயோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லயோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பண்ணிட்டு உங்க கால அவகாசத்தை பொறுத்து நீங்க வந்து மாதம் மாதம் வித்ட்ரா பண்ணலாம். மாதமோ 3 மாசத்துக்கு ஒரு டைமோ இல்லாட்டி அரை ஆண்டோ இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு டைமோ நீங்க வித்ட்ரா பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வித்ட்ரா பண்ணாலுமே ஸ்டில் இது வந்து நீங்க ஒரு ஒரு மரம் வளர்க்குற மாதிரி தான். நீங்க அது பாட்டுக்கு பழத்தை கொடுத்துட்டே இருக்கும் ஆக்சுவலி. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ஜாஸ்தி தான் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஐடியல் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோ ரிஸ்கா இருக்கு, எனக்கு வந்து ஸ்டேபிளான இன்கம் வேணும்னா டெட் ஃபண்ட்ஸ்ல எஸ்டபிள்யூபி பண்ணுங்க. கொஞ்சம் மாடரேட் ரிஸ்க்னா டிவிடெண்ட் தரக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாத்துலயும் போடுங்க ஆக்சுவலி. இப்போ வந்து எனக்கு ஹை ரிஸ்க் எடுக்கலாம்னா ஈக்விட்டி ஆர் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து எஸ்டபிள்யூபி ஆப்ஷனும் எடுக்கலாம் ஆக்சுவலி. ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து நல்ல ரிட்டர்ன்ஸை தரும், நல்ல இதை தரும். இன்ஃபேக்ட் வந்து நீங்க வந்து இப்போ இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க, இன்னைக்கே வந்து போட்டீங்க. நீங்க வந்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கூட இந்த எஸ்டபிள்யூபி ஆப்ஷனை சூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆக்சுவலி. அண்ட் இன்னொரு பெரிய பியூட்டி என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல 1,25,000 வரைக்கும் நீங்க வித்ட்ரா பண்ணாலுமே உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ இந்த எஸ்டபிள்யூபி யூஸ் பண்றதுனால என்னன்னா, அதாவது வருமான வரி இல்லாமலேயே உங்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி தரலாம். அதாவது 1.25 லேக்ஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 10,000 சொச்ச ரூபாய் வருஷத்துக்கு மாசத்துக்கு நீங்க உங்களால எடுக்க முடியும். அதுக்கு டேக்ஸே கிடையாது. ஸோ நான் இப்போ என்னோட ஓன் இதுல என்ன பண்ணியிருக்கேன்னா எஸ்டபிள்யூபி லம்சம் போட்டுட்டு அதுல இருந்து எஸ்டபிள்யூபி எடுத்துட்டு அதுல இருந்து வர தொகையை வந்து நான் எஸ்ஐபியாவும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து நிறைய வருஷம் டைம் இருக்கு, இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷம். ஆனா இந்த எஸ்டபிள்யூபி அமௌண்ட் வச்சு எனக்கு ஒன்றும் இது இல்லை. ஆனா இல்ல இல்ல, அது வரட்டும், அது ஒரு கேபிட்டல்லாம் நான் எடுத்துட்டு வரணும், அதை தூக்கி நான் எஸ்ஐபியில போடலாம்னா அதுவும் பண்ணலாம். ஸோ அது ஒரு ஸ்மார்ட் வே டு டூ இட் ஆக்சுவலி. ஸோ இந்த எஸ்டபிள்யூபி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்தாலுமே இந்த கூட்டு வட்டியுடைய நம்பர் ஆஃப் பீரியட் ஜாஸ்தி இருக்கறனால உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து நீங்க முதல் வருஷத்துல இருந்தே அதோடைய ஃப்ரூட் அனுபவிப்பீங்க, அதோட அதோட இத ரிட்டர்ன்ஸ் பார்ப்பீங்க. அண்ட் பணம் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கே வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்க ஒரு முதலீடா யூஸ் பண்ணி இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர் அதை வந்து உங்களுடைய வேற ஏதாவது செலவினருக்கு யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலி. அண்ட் என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கோலே இல்லாம நம்ம என்ன பண்ணணும் அந்த பணத்தை வச்சு, ஆர் என்ன பீரியட்ல நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது முதல்ல தெரியாட்டினாலே இது. அப்போ ஃபினான்ஷியல் கோலுங்கும் போது ரெண்டு விஷயத்த வந்து நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப வந்து சப்போஸ் வந்து ஒரு வீடு வாங்கணும் ஒரு 10 வருஷத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வித்துட்டு இருந்ததுன்னா வீடு 10 வருஷம் கழிச்சு 1 கோடியாவே இருக்காது. ஸோ அதுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் ஆர் பணவீக்கத்தினால அதோடைய அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நான் சேர்த்து வைக்கும் போது இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு இது பண்ணும்போது நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறது எடுத்துட்டு அந்த கோலை ரீச் பண்றதுக்கான தொகையில இருந்து தான் ஆரம்பிக்கணும். அண்ட் டைமிங் த மார்க்கெட் வந்து அஹ், கண்டிப்பா பண்ணாதீங்க. ஏன்னா வந்து யாருனாலையுமே மார்க்கெட்டை வந்து கணிக்கவே முடியாது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், ஆஸ் அன் இன்வெஸ்டர் நான் சொன்னேன், அஹ், எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் ஆட்டிடியூட் இருக்கவங்க நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை தான் பார்ப்பாங்க. இதே ஒரு ட்ரேடர் வச்சுக்கோங்களேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ஏவி இது மட்டும்தான் பார்ப்போம். இ- கண்டிப்பா இன்வெஸ்டர் மட்டும்தான் நம்பர் ஆஃப் யூனிட்ஸை பார்ப்பாங்க ஆக்சுவலி. ஸோ டைமிங் வந்து பண்ணவே பண்ணாதீங்க, நம்பர் ஆஃப் யூனிட் சேர்த்து வைக்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க. அசெட் அலோகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரே இதுல அசெட் கிளாஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம பலதரப்பட்ட விதின் தி அசெட் கிளாஸும்
இந்த சப் கேட்டகரிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆஹ் என்ன ரிஸ்க் அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை நாடுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆலோசனை வழங்குவாங்க. எமோஷனலா ரியாக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி பணத்தை இது பண்ணும்போது லாஜிக்கோட அணுகுங்க, எமோஷனலோட அணுகாதீங்க. டாக்ஸை வந்து ஓவர்லுக் பண்ணாதீங்க. மீன்ஸ் தட் என்ன மாதிரி ஸ்மார்ட்டா வந்து எப்படி நம்ம வந்து டாக்ஸை வந்து நம்மளுக்கு ஃபேவரபிளா பண்ண முடியுங்கிறது பாருங்க. நான் சொன்ன மாதிரி எஸ்டபிள்யூபி யூஸ் பண்ணீங்கன்னா 1,25,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நான் என்னால வித்ட்ரா பண்ண முடியுதுன்னா அது வந்து நான் டாக்ஸே இல்லாம ஆனா வந்து 1,25,000 ரூபாய் வித்ட்ரா பண்றேன். இப்போ ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா அதுவே ஒரு 10 லட்சத்துக்கு மேலே நான் வித்ட்ரா பண்ணியிருப்பேன். ஆனா வந்து நான் டாக்ஸே பே பண்ணியிருக்க மாட்டேன். அதுதான் ஸ்மார்ட்டான திங். அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டை இக்னோர் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன ரூலையும் மறந்துடாதீங்க. 12, 20 அண்ட் 80. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி கண்டிப்பா வந்து ஒரு 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 வருஷத்துக்கான உங்களுடைய எமர்ஜென்சி கார்பஸை பில்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பா வந்து ஃப்ரீக்வெண்டா சேர்ன் பண்ணாதீங்க. சரி, எந்த ஃபண்டுமே நல்ல ஃபண்டு, எந்த ஃபண்டுமே கெட்ட ஃபண்டு கிடையாது ஆக்சுவலி. ஸோ மீன்ஸ் தட் எல்லா ஃபண்டுமே ஒரு ஒரு சமயத்துல நல்லா பண்ணும், ஒரு சமயத்துல நல்லா பண்ணாமலே போகும். எல்லா ஃபண்டுக்குமே ஒரு சைக்கிள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி சிலது வந்து மொமெண்டம் ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் growth ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் குவாலிட்டி யூஸ் பண்ணுவாங்க, சில டைப் வேல்யூ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டைலு, நிறைய இது இருக்கு. சில செக்டர்ஸ்ல அவங்க ஹெவி வெயிட்டா இருப்பாங்க, சில செக்டர்ஸ்ல வந்து அவங்க வந்து கம்மியா இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. அதனால வந்து அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து மேல கீழே போக ஆரம்பிக்கும். ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கடி சேர்ன் பண்ணிட்டே இருக்கீங்க. இதுதான் பெஸ்ட் ஃபண்ட், லாஸ்ட் இயர் வந்து ஒரு எக்ஸ் ஃபண்ட் தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல எல்லா பணத்தையும் போடலாம்னு நினைச்சீங்கன்னா அதே எக்ஸ் ஃபண்ட் அடுத்த வருஷம் அதே ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் தருமான சந்தேகம் தான். இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி தான் ஆக்சுவலி. தரலாம் தராமலையும் போகலாம் ஆக்சுவலி. ஆனா வந்து ஒரே ஃபண்ட்ல நீங்க போட்டு அந்த நீங்க சில இது மட்டும் பார்க்கணும். அந்த ஃபண்ட் ஹவுஸ் நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்கா, அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு நல்ல ரெப்புடேஷன் இருக்கா, அவங்களுடைய ஃபண்ட் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி இருக்கு, அந்த ஸ்டாக் வந்து நல்ல கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா, குவாலிட்டியான கம்பெனிஸ்ல, growth ஓரியன்ட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தாலே போதும் ஆக்சுவலி. அண்ட் உங்களுக்கு தெரியாட்டின்னா உங்களுடைய நிதி ஆலோசகர்கிட்டவும் செக் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. பட் அடிக்கடி மாத்திட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணு நீங்க வந்து growthல இருந்து டிவிடெண்ட்க்கோ, டிவிடெண்ட்ல இருந்து growthக்கோ, இல்லாட்டில வந்து டைரக்ட்ல இருந்து ரெகுலருக்கோ, ரெகுலர் இருந்து எதுல மாத்தினாலுமே உங்களுக்கு டாக்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் NAV இருந்தாலே டாக்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் நீங்க டாக்ஸ் பே பண்ணுவீங்க. ரெண்டாவது வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு ஆர் எக்ஸிட் லோட் பீரியடுக்கு முன்னாடியே நீங்க வந்து எக்ஸிட் பண்ணாலுமே எக்ஸிட் லோடும் பே பண்ணுவீங்க. மூணாவது உங்களுக்கு அந்த என் பவரே விட்டுருவீங்க. பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ல நீங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சாலே தான் உங்களால வந்து கண்டிப்பா வந்து இதை வந்து நல்ல இதா லாஜிக்கலா அணுக முடியும். ஸோ என் பவர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸை விட நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இம்பார்ட்டன்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கம்பைன்ட் வித் என் பவர் இருந்துச்சுன்னா அதுல தான் உங்களுக்கு வந்து மல்டி பேக்கர்ஸ் தான் வர ஆரம்பிக்கும். ஸோ லாங் டேர்ம் பிளான் கோல்ஸை வந்து எப்படி பிளான் பண்ணலாம்? ஏன்னா லாங் டேர்ம் கோலுங்கிறது என்னென்ன, ரிட்டையர்மெண்ட். ஸோ எதெல்லாம் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கோ அதெல்லாம் லாங் டேர்மா. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் லாங் டேர்ம். இது என்னோட பர்சனல் கருத்து. ரிட்டையர்மெண்ட், குழந்தைங்களுடைய ஒரு படிப்பு, இது காலேஜ் படிப்பு, ஆர்மே ஏதாவது அப்ராட் போய் படிக்க வைக்க போறீங்க அந்த மாதிரி, ஆர் ஒரு பெரிய வீடு. நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ஹவுஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது பண்றது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிளாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோலை நல்லா டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கோல், அதாவது பி ஸ்பெசிஃபிக்கா இருங்க. என்னுடைய குழந்தை படிப்புக்கு 15 வருஷத்துல 50 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இது வந்து நீங்க டிஃபைன் பண்ணிக்கோங்க. உங்களோட பர்சனல் கோல்ஸ் என்னவோ, யாரை பார்க்க இப்ப நம்ம ஒரு டாக்டரை பார்க்க போனோம்னா எனக்கு எனக்கு என்ன என்ன ஆகுது உடம்புல அப்படிங்கிறது நான் சொன்னாதான், கரெக்டா ப்ரிசைஸா சொன்னாதான் அவர் கூட கரெக்டான மருந்து தர முடியும் ஆக்சுவலி. நான் வந்து அந்த ப்ரிசைஸா சொல்லாம வெறும் வேகா சொல்லிட்டு இருந்தேன்னா அது வந்து அவருக்கும் புரியாது ஆக்சுவலி. ஸோ அதுக்கு சமயம் எடுக்கும், டைம் எடுக்கும். அவருக்கு புரிஞ்சிருக்கு, உங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு டயக்னோஸ் பண்றதுக்கு டைம் ஆகும். அதே தான் ஃபினான்ஷியல்ஸ்லயும். ஸோ நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா இருந்தீங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா ரீச் பண்றதுக்கு இருக்கும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் எந்த சமயத்துல அது ரீச் பண்ணும். ஸோ 10 இயர்ஸ்ங்கிறது லாங் டேர்ம்.
நான் சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு மேல தான் என்னைய பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ஆக்சுவலி. என்ன பர்பஸ்க்காக? சரி, இப்போ வந்து என்னுடைய எஸ்ஐபி ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐபியை நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த பணம் வந்து என்னுடைய அஹ், ஏதோ ஒரு XYZ ஸ்மால் கேப்ல போடுறது பதில் இது வந்து என்னுடைய பொண்ணுடைய படிப்புக்கு அப்படிங்கிறது நான் மென்டலா தீர்மானம் பண்ணிட்டேனோ, மார்க்கெட் ஏற்றத்தாழ்வு இருந்தாலுமே நான் ரொம்ப கவலைப்பட மாட்டேன். ஆர் ஒரு லம்சமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கனாலும் நான் ரொம்ப கவலைப்பட மாட்டேன். இன்ஃபேக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்கும் போது அதுல இன்னும் கொஞ்சம் சேர்த்து தான் போடுவேன் தவிர அதை எடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து இந்த இந்த பணம் வந்து இந்த கோலுக்கு தான் அப்படிங்கிறது நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா அது வந்து எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அது பிளஸ் அந்த கோலுக்கு நான் ரீச் பண்றதுக்கு நான் கரெக்டான ஒரு சூழ்நிலையில இருக்குன்னா ஆர் அதுக்கு கொஞ்சம் மாறுதல் தேவையா அதை மட்டும் நான் பண்ணாலே போதும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம், பணவீக்கத்துடைய பலம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலி. பர்ச்சேசிங் பவர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து இது பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளேஷனை வந்து நீங்க கணக்குல வச்சுக்கணும் நீங்க ஃபினான்ஷியல் கோல் பண்ணும்போது ஆக்சுவலி. ஏன்னா ஃபியூச்சர் வேல்யூங்கிறது என்னன்னா நம்மளுடைய இன்னைக்கு பிரசன்ட் வேல்யூ தான் ரொம்ப பவர்ஃபுல் ஆக்சுவலி ஃபியூச்சர் வேல்யூ விட. ஏன்னா வந்து இன்னைக்கு 1000 ரூபாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ ஒரு பொருளை வந்து நான் இன்னைக்கு 1000 ரூபால வாங்கிடலாம்னா இப்போ பணம் வைக்கிறதுனால என்ன ஆகும்னா இப்போ 5% பணம் வைக்கணும்னா அடுத்த வருஷம் அதே பொருளை வாங்குறதுக்கு நான் 1050 ரூபா யூஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு இருக்கிற கையில இருக்கிற அதாவது சொல்லுவாங்க பேர்ட் இன் ஹேண்ட் இஸ் பெட்டர் தென் டூ இன் த நெஸ்ட். ஸோ அதனால வந்து இன்னைக்கு இருக்கிற பணத்தை வந்து நான் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றேன் அவர் இது பண்றேங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இன்னைக்கு இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 15 லட்சம் ரூபாய் இருக்குன்னா அடுத்த 15 வருஷத்துல அதே வந்து இன்ஃபிளேஷன் 7% போயிடுச்சுன்னா அதோடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே பொருளை அந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை நான் வாங்கினோம்னா 41,30,000 ரூபாய் நான் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் அது அந்த வேல்யூ ஆஃப் டைம் வேல்யூ சொல்லுவாங்க. அண்ட் நீங்க வந்து கோல் பேஸ் எஸ்ஏபி கூட போடலாம். நான் சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு இப்போ இந்த 41.3 லேக்ஸ் முன்னாடி உதாரணத்துல 15 வருஷத்துல நான் ரீச் பண்ணேன்னா 12,000 ரூபாய் 12%ல பாத்தீங்கன்னா நான் அதை ரீச் பண்ணிடலாம். ஸோ அது வந்து அஹ், இப்போ எனக்கு இந்த இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா இந்த புரிதல் இருந்துச்சுன்னா 2வது பாயிண்டோட புரிதல் இருந்துச்சுன்னா 3வது பாயிண்ட் நான் பிளான் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு மேலன்னா மட்டும்தான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் போடுங்க. எஸ்ஐபி வழியாவும் போடலாம், லம்சம் வழியாவும் போடலாம். ஆனா கண்டிப்பா வந்து கால அவகாசம் 10 வருஷத்துக்கு மேல வச்சுக்கோங்க. 5 to 10 வருஷம். நான் சொல்றது வந்து இந்த 10 வருஷம் மேல வச்சுக்கலாம்னா பகவதி நீங்க வந்து ஒரே ஃபண்ட்ல 10 வருஷம் 15 வருஷம் வச்சுக்கணுமானா அவசியம் கிடையாது. ஈக்விட்டி அசெட் கிளாஸ்ல வச்சுக்கோங்க. அதுல வந்து நடுவுல உங்களுக்கு அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஆர் அந்த ஃபண்ட் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, நீங்க கால அவகாசம் கொடுத்து கூட அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அந்த ஃபண்ட் ஹவுஸ்ல ஆர் ஏதோ ஒரு அந்த ஃபண்ட்ல பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆர் அது நான் போட்ட கோல் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அது மாத்திக்கலாம். பட் ஆனா அதே அசெட் கிளாஸ்ல இருங்க. இப்ப ஈக்விட்டின்னா ஈக்விட்டி 10 வருஷத்துக்கு மேல இருங்க. 5 to 10 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஃபண்ட்ஸோ ஹைபிரிட் ஃபண்ட்ஸோ பாருங்க. 5 வருஷத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா டெட் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் இன்கம் மாதிரி பாருங்க ஆக்சுவலி. இது வந்து ஒரு 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 ஹைப்பத்தட்டிக்கல் இதுதான் வந்து நான் சொல்றது. இப்போ உங்களுடைய ரிஸ்க் appetite பொறுத்து நீங்க வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பா வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து லாஸ் ஆனா கூட நான் வந்து அதை எடுக்க மாட்டேங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டைம் ஃப்ரேமை போட்டு சொல்றேன் நான். அண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஆட்டோமேட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து எஸ்ஐபி வந்து பாத்தீங்கன்னா குட் இஎம்ஐ சொல்லுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஆட்டோமேட்டடா பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மள பண்ணோம்னா ஒரு விஷயத்த நம்மளுக்கு வந்து சில கட்டாயத்தினால நம்ம பண்ணாம கூட விட்டுலாம் ஆக்சுவலி. பட் ஆட்டோமேட்டிக்கா போன எப்படி ஒரு ஹோம் லோனோட இஎம்ஐ போற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா போகும்போது நம்ம அதுக்கான ஒரு பணத்தையோ இதோ கரெக்டா எடுத்து வைப்போம் ஆக்சுவலி. ஸோ அது ஆட்டோமேட்டிக் போயிடும். ஸோ லம்சம் போடும்போது எஸ்டிபி கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நான் டைமிங் பண்ணாமலே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டெட் ஃபண்ட்லோ ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ல இருந்தோ ஆட்டோமேட்டிக்கா ஈக்விட்டிக்கு என்ட்ரி பண்ணிட்டு. நான் சொன்ன மாதிரி கடைசி பாயிண்ட் வந்து ரிவ்யூ ஆனுவலி. இங்க வந்து பாத்தீங்கன்னா அசெட் அலோகேஷன் வேணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 40% என்னுடைய ரிஸ்க் appetite பிரகாரம் 40% டெட் ஃபண்ட்லயோ 60% ஈக்விட்டி போடுறேன்னா சம்டைம்ஸ் ஈக்விட்டியோட இது வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணிருச்சுன்னா ஸோ அதோடைய பர்சன்டேஜ் வந்து 60க்கு பதில் 80% மாறிடுச்சுன்னா நான் கொஞ்சம் அதுக்கான சேஞ்சஸ் பண்ணணும். ஆர் என்னுடைய லைஃப் கோல் சேஞ்ச் ஆயிடுச்சு, இன்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து இப்போ வந்து நான் ஒரு 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 ப- ஒரு ஒரு கோலை வந்து இனிஷியலா வந்து
10 வருஷத்துல ரீச் பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஆனா வந்து என்னுடைய வருமானம் ஜாஸ்தி இருந்தாலும் அதை வந்து 10 வருஷத்துல இருந்து 8 வருஷமா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அப்பவும் நீங்க வந்து ரீலுக் பண்ணலாம் ஆக்சுவலி. உங்களுடைய கோல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு 1 இயர் உடைய எமர்ஜென்சி கார்பஸ் சேர்த்து வைக்கணும். ரெண்டாவது ரொம்ப அவசியமானது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்களை நீங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் ஏதாச்சும் எடுங்க ஆக்சுவலி. ஸோ உங்களுடைய ஃபேமிலி அண்ட் உங்களுடைய கோல்ஸ் வந்து பாதிக்காம இருக்கும். அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வில் ஹெல்ப் யூ. மெடிக்கல் காஸ்ட்லாம் வந்து உங்களோட சேவிங்ஸ்ல இருந்து எடுக்காத மாதிரி. பிளஸ் உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய செலவு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நிறைய நம்மளுடைய அசெட்ல இருந்து தான் எடுத்து நம்ம மிஸ் மேட்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்மளோட கோல்ஸும் கண்ணா பின்னான்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் அதை அந்த ரிஸ்க்கை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து டேர்ம் ஹெல்த் இன்சூரன்ஸும் எடுத்துக்கணும்னு சொல்றோம். அண்ட் ரிட்டையர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் இது பண்ணும்போது கோல்டு வந்து 2 கோடி ரூபாய் 25 வருஷத்துல வேணும்னா மாதாந்திரம் ஒரு 10,000 12,000 12% ரீச் ஆகும். ஆனா அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்ட்டு நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வந்து மிக்சடா வச்சுக்கலாம். பிபிஎஃப் கூட எஃப்டிக்கு பதில் டெட்டுக்கு பதில் பிபிஎஃப்ல கூட போடலாம், ஆர் இபிஎஃப்ல போடலாம், என்பிஎஸ்ல போடலாம், ஆர் டைவர்ஸ்ஃபைட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல போடலாம். ஸோ எப்படி உங்களுக்கு வேணுமோ டெட் ஈக்விட்டி காம்பினேஷன் அது நீங்க எப்படி வேணா நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி வரும்போது எஸ்ஐபி தொகையும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். லம்சமாவும் நீங்க போடலாம். லம்சம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்ல இல்ல, 1000 ரூபாய்க்கு இருந்தா கூட லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ஒரு இது. ஸோ என்னோட சைட்ல இருந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ எனி கொஸ்டின்ஸ் இருக்கு ஆர் ஏதாச்சும் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி டு எக்ஸ்பிளைன்.